ஒன் பீஸ்ல நிறைய பவர்ஃபுல்லான வில்லன்ஸ் இருக்கலாம். பட் நமக்குள்ள ஸ்டக் ஆயிருக்குதுன்னா, அது ஒரு சில பேர் தான். குரோக்கடைல் ஒன் பீஸ்ல நிறைய பேருக்கு புடிச்ச ஒரு வில்லன். அவரோட லுக்கே ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கும். மூஞ்சில ஒரு கோட போட்டு வந்திருப்பாரு. பியூர் வில்லன். குரோக்கடைல் ஆரபாஸ்டால இன்ட்ரோ ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆர்க்கே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். லூஃபிக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ குரோக்கடைல் 2 டைம்ஸ் லூஃபியை டிஃபீட் பண்ணியிருந்திருப்பாரு. குரோக்கடைல் இன்டெலிஜென்ட் வேற. இந்த வீடியோல குரோக்கடைல் ஏன் பெஸ்ட் ஒன் பீஸ் வில்லன் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் மிக்சடாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். குரோக்கடைல் யங் ஏஜில் பைரேட்டாக இருந்தப்போ அவருக்கு நிறைய ட்ரீம் எல்லாம் இருந்தது. பட் ஒரு பாயிண்டில் அதெல்லாம் கிவ் அப் பண்ணிட்டாரு. அவரோட பர்சனாலிட்டியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். சுற்றி இருக்க யாரையுமே நம்பியிருக்க மாட்டார். குரோக்கடைல் வந்து ஒரு மாஸ்டர் மைண்டு. ஆரபாஸ்டால சூப்பராக ஒரு பிளான் போட்டிருப்பாரு. ஒரு சிண்டிகேட்டை கிரியேட் பண்ணியிருப்பாரு. அது எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்திருப்பாருன்னா, அதோட ஹெட் வந்து குரோக்கடைல் தான். பட் குரோக்கடைல் தான் ஹெட்டுங்கிறது அந்த சிண்டிகேட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட தெரியாது. அது தெரிஞ்ச ஒரே பர்சன் நிக்கோ ராபின் மட்டும்தான். குரோக்கடைல் ஆரபாஸ்டா மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி அவர் வந்து ஒரு ஹீரோவா காட்டிப்பாரு. சோ இவர் பின்னாடி ஒரு பிளானும் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சிண்டிகேட் யூஸ் பண்ணி ஒரு பெரிய பிளான் போட்டிருந்திருப்பாரு. சோ அவங்களோட கோலுங்கிறது வந்து ரெண்டு. ஒன்னு வந்து ஆரபாஸ்டா கிங் கோப்ரா இருக்கார் இல்லையா, அவரை டிஸ்போஸ் பண்ணணும். செகண்ட், ஏசியன் வெப்பனா இருக்க ப்ளூட்டனை ஃபைண்ட் பண்ணணும். அது வந்து ஆரபாஸ்டால எங்கேயோ ஹைடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கடைல் வந்து நம்பிட்டு இருப்பாரு. சோ மக்களுக்கு முன்னாடி ஹீரோவா காட்டிக்கிட்டு இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டு அவரோட எய்ம் என்னவோ அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆரபாஸ்டா மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது, கிங்குக்கு அகைன்ஸ்டா வந்து மாத்தி விடுறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப சூப்பரா பக்காவா பிளான் போட்டு பண்ணிட்டு இருப்பாரு. குரோக்கடைல் வந்து எப்பவுமே ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை வச்சு கரெக்டான ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ற ஒரு பர்சன் தான் குரோக்கடைல். ஸ்ட்ராஹெட்டுக்கு அகைன்ஸ்டா அவர் தோக்குறதுக்கு வந்து மெயினான ரீசன் வந்து ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் தான். குரோக்கடைல் வந்து ஒரு லோன் வோல்ஃப். ஏன்னா குரோக்கடைல் இருக்கார் இல்லையா, அவரோட சிண்டிகேட்ல அவரோட க்ளோஸா இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட நம்ப மாட்டாரு. ஸோ அவங்கள இவரோட எய்முக்காக சாக்ரிஃபைஸும் பண்ண தயாரா இருப்பாரு. ராபின் குரோக்கடைல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ராபினுக்கு வந்து ஏசியன் லாங்குவேஜ்லாம் ரீட் பண்றனால ஏசியன் வெப்பன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்னு சொல்லிட்டு தான் குரோக்கடைல் வந்து வச்சிருந்திருப்பாரு. பட் ராபினையே அவர் சேவ் பண்ண நினைக்க மாட்டாரு. அவரோட தேவை அப்படிங்கிறது வந்து அந்த ப்ளூட்டனை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக யூஸ் தான் பண்ணியிருப்பாரு. அந்த சிண்டிகேட்ல இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்த்து இருந்திருப்பாரு. ஸோ அவரோட கனெக்ட் பண்ணிக்க மாட்டாரு. அவருக்கு தேவைன்னா அவங்கள ஈஸியாவே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாரு. குரோக்கடைல் வந்து லூஃபியோட லிமிட்டை பூஸ்ட் பண்ணி இருந்திருப்பாரு. லூஃபி குரோக்கடைல் அவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் நடந்தது இல்லையா, இந்த பேட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டில். டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா லூஃபி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். பட் அதுக்கு முன்னாடி குரோக்கடைலுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ லூஃபி அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. குரோக்கடைல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே அசால்ட்டா வந்து லூஃபியை வந்து டிஃபீட் பண்ணி இருந்திருப்பாரு. இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான குரோக்கடைலுக்கு அகைன்ஸ்டா லூஃபி பேட்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த பேட்டில்ங்கிறது வந்து ரொம்ப இன்டர்னா போகும். லூஃபி வந்து அவனோட லிமிட்டை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ டோஃப்ளமிங்கோட பேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா லூஃபி கிட்ட வந்து அப்போதைக்கு வந்து 4th கியர் இருந்தது. ஸோ லூஃபி இந்த டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமே பார்க்குற நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் லூஃபி வந்து எப்படியும் அந்த ஆன்டாகனிஸ்ட்டை வந்து டிஃபீட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ தானே, எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, லூஃபி வந்து பவர்ஃபுல் ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ டோஃப்ளமிங்கோட பேட்டில் பண்றப்போ லூஃபி வந்து அவன் பவர்ஃபுல்லா இருப்பான். பட் குரோக்கடைலுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ அந்த மாதிரி கிடையாது. குரோக்கடைல் வந்து லூஃபியோட லிமிட்டை வந்து ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணி இருந்திருப்பாரு. லூஃபியோட குரோக்கடைல் பேட்டில் பண்ணார் இல்லையா, அப்போதைக்கு குரோக்கடைல் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருப்பாரு. ஸோ அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, அவர் இருந்த பிளேஸ் டெசர்ட். ஸோ டெசர்ட்ல இருக்கப்போ அவர் வந்து ஒரு கிங். ஸோ அவர் வந்து சுனாசுனா நோமி ஃப்ரூட் யூசர் இல்லையா, ஸோ அதனால அவரால் சாண்டை வந்து கிரியேட் பண்ண முடியும், அதை மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். ஸோ அவர் இருக்கிறது டெசர்ட்னால அவர் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளை யாருமே வின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து இருப்பாரு. குரோக்கடைல்கிட்ட லூஃபி எஸ்கேப் ஆனது பியூர் லக்கு தான். குரோக்கடைல் லூஃபியை மீட் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு எங்கேஜா இருந்தப்போ நிறைய ட்ரீம் எல்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அந்த ட்ரீம் எல்லாம் ரிமைண்ட் பண்ணியிருப்பான். குரோக்கடைல லூஃபி டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அந்த ப்ளூட்டன் அப்படிங்கிறது வந்து நம்ம கைக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா டோட்டலா எல்லாத்தையுமே விட்டுருவாரு. அவருக்கு வந்து ஒரு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. லூஃபி ஏஸை சேவ் பண்றதுக்காக இம்பல் டவுன் போயிருப்பான் இல்லையா, ஸோ அப்போ வந்து குரோக்கடைல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாரு. ஸோ அவர் பாட்டுக்கு தான் இருந்துகிட்டு இருப்பாரு. ஒயிட் பியர்டு இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை கில் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகவே நினைப்பாரு. லூஃபி குரோக்கடைல அந்த டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடியே டிஃபீட் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதனால குரோக்கடைல் வந்து வீக்கான ஒரு ஆன்டாகனிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. குரோக்கடைல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டாகனிஸ்ட். ஒயிட் பியர்டுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ண போயிருப்பார் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா அவரோட மைண்ட் மாறி லூஃபியோட சேர்ந்து
மெரெயினுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு பேட்டில் பண்ணுவாரு. அப்போதைக்கு அவர் பேட்டில் பண்ணப்பட்ட பெர்சன்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தவங்க. டோஃபிலமிங்கோ. ஸோ அவருக்கு அகைன்ஸ்டா வந்து அவர் நின்றுப்பாரு. மீஹாக்கோட அட்டாக் இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அவரோட ஒரே ஒரு அட்டாக் வந்து ஒரு பெரிய ஐஸையே கட் பண்ணியிருந்திருக்கும். குரோக்கடைல் அசால்ட்டாவே அத ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அக்காயினோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அவர்கிட்டேருந்து லூஃபிய சேவ் பண்றதுக்கும் குரோக்கடைல் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான எனிமிக்கு அகைன்ஸ்டாவும் குரோக்கடைலால நிக்க முடியும். குரோக்கடைல் மெரெயினுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒண்ணு டிசைட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி டோட்டலா எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணவரு திரும்ப வந்து நியூ வேர்ல்டு போகலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ நியூ வேர்ல்ட்ல கிராஸ் கில்ட்ல கோ லீடராகவும் இருப்பாரு. குரோக்கடைலோட பவர்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து சுனா நோமி ஃப்ரூட் யூசர். ஸோ இந்த ஃப்ரூட்டோட எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து சாண்டு. ஸோ இவரால் வந்து அவரோட பாடியை டோட்டலாக சாண்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனால நிறைய அட்டாக் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக வந்து யூஸ்லெஸ் தான். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் மட்டும் தான் இவருக்கு வந்து ஒர்க் ஆகும். இவரால் சாண்ட் ஸ்ட்ரோமை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா ஸோ அது வந்து நிறைய பிளேடு மாதிரி அவரால் கன்வெர்ட் பண்ண முடியும். அது ரொம்ப பெருசாகிறப்போ அதை இவரால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவரோட ரைட் ஹேண்ட் இருக்கிறது ஒரு பெரிய எபிலிட்டி என்னன்னா அவர் டச் பண்ணுறப்போ அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லையா அது எடுக்க முடியும். இது வந்து லிவிங் திங் நான் லிவிங் திங். ஸோ எதுலேருந்து வேணாலும் அவரால் எடுக்க முடியும். ஸோ அதனால அவருக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டெத்துக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்ற மாதிரி. இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ சொல்லல. காமனா இவருக்கு இருக்க ஒரு எபிலிட்டிங்கிறது வந்து டேஞ்சரான ஒண்ணு தான். குரோக்கடைலோட கேரக்டர் டெவலப்மெண்ட்னு பார்த்தோம்னா அவர் யங் ஏஜா இருக்கப்போ பைரேட்டா அவருக்கு நிறைய ட்ரீம் இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட்ல கிவ் அப் பண்ணிட்டாரு. ஆராபாஸ்டால ப்ளூட்டனை ஃபைண்ட் பண்றதுக்காக ஒரு சிண்டிகேட் கிரியேட் பண்ணாரு. ப்ளூட்டன் அவர் கிடைக்காதப்போ டோட்டலா எல்லாத்துலயுமே அவர் கிவ் அப் பண்ணியிருந்திருப்பாரு. ஒயிட் பியர்டை கில் பண்றதுக்காண்டி தான் இம்பிள் டவர்ல இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா நியூ வேர்ல்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணி அங்கேயும் போயிருந்திருப்பாரு. நான் ஒன் பீஸை குரோக்கடைல் இன்ட்ரோ ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் அது வந்து ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு சில பேருக்கு ஒரு சில ஆர்க்கு பார்க்குறப்போ வந்து அப்படியே இன்னும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்திருக்கும். ஸோ குரோக்கடைல் வந்து ஒன் பீஸில் இருக்க ஒரு பெஸ்ட் வில்லன். ஸோ இவர் தான் பெஸ்ட் வில்லன் நான் சொல்லலை, இவரும் பெஸ்ட் வில்லன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து குரோக்கடைல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.